ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் 40 வசனங்கள் 1, 2 மற்றும் 3வது வசனம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த உலகத்திலே எவ்விதமாய் காரியங்களை செய்யலாம் அல்லது எவ்விதமாய் நாம் ஜெயம் கொள்ளலாம், how to succeed in areas of our life, இவ்விதமான பல கட்டுரைகள், புஸ்தகங்கள் இந்த உலகத்திலே நீங்கள் காணக்கூடும். ஆனால் தோற்று போன ஒருவனை ஜெயிக்க வைக்க முடியும் என்று சொல்லி கட்டுரைகள் வந்திருக்கின்றதா அல்லது அவ்விதமாய் இருக்கிறதா என்று சொன்னால் வேதம் அதுக்கு சரியான பதிலை கொடுக்கிறது. நம்முடைய தேவன் அதுக்கு சரியானவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டிலே தாவீது அவன் கெட்டு போன ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவனை தேவன் தள்ளிவிடல, அவனை ஒதுக்கல, தேவன் அவனையும் பயன்படுத்தினார். அல்லேலூயா. அதை போல தீர்க்கதரிசி எலியா அந்த கார்மேல் சம்பவத்துக்கு பின்பு அவன் மனம் உடைந்து போய் பயந்தவனாயிருந்தான், மனம் உடைந்து போயிருந்தவனாயிருந்தான். ஆனால் அவனையும் தேவனாகி கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தினார். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, யோனா தேவனுக்கு கீழ்ப்படியாமல் அவன் சொந்த திசையிலே சொந்த எண்ணத்தின்படியே அவன் வேறே வழியில கடந்து போனான். தேவன் சொன்ன ஊருக்கு போகாமல் வேற ஒரு ஊருக்கு போனான். நினிவேவுக்கு போக அவனுக்கு மனம் இல்லை. கீழ்ப்படியாமினாலே அவன் மீனின் வயிற்றிலே 3 நாள் கிடைக்க வேண்டியதா இருந்தது. ஆனால் அப்பேற்பட்டவன் ஏறெடுத்த ஜெபத்தையும் தேவன் கேட்டருளினார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் உங்கள் வாழ்க்கையிலே, உங்களுடைய சூழ்நிலைகளிலே நீங்கள் அபிதமாய் நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம். எல்லாமே முடிந்து போனது, இதுக்கு பின்பாடு ஒன்றுமே செய்ய முடியாது என்று சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் அவர் செய்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த உலகம் நீங்க வேஸ்ட்ன்னு சொல்லதா கவலைப்படாதீங்க. இந்த வேஸ்ட்ன்னு சொல்ற உங்களை தேவன் பெஸ்டா மாற்றுவதற்கு வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு யாருமே உதவி செய்யறதுக்கு நீங்க தகுதியான ஆள் இல்லைன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, இயேசுப்பா உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். தோல்வி வந்து விட்டது, இதோடு முடிந்து போச்சுன்னு நினைக்காதீங்க. அந்த தோல்வி கண்டவங்களை எல்லாம் தேவன் மகிமையான உன்னதமான ஸ்தானத்திற்கு அவர்களை உயர்த்தி இருக்கிறதை வேதத்தின் வசன ஆதாரத்தோடு நம்ம காணக்கூடும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்க வாழ்க்கையிலும் நீங்க அப்படி ஒரு இக்கட்டான வழியில நீங்க எங்கவோ போய் மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்கதா கவலைப்படாதீங்க. அவைகளிலிருந்து தேவன் உங்களை விடுவித்து தேவனுடைய சித்தம் நிறைவேறும்படி உங்களுக்கு உதவி செய்வார். அந்த வாக்கு மாறாத தேவன், உண்மை உள்ள தேவன், உனக்காய் ரத்தம் சிந்தி உனக்கு ரட்சிப்பை பெற்று தந்த தேவன், அவர் உன்னோடு கூட இருக்கிறார். நீங்க எல்லாம் முடிந்து போனதுன்னு நினைக்கலாம். இல்ல, அவர் முடிந்து போவதற்காக சிலுவைக்கு போகல, உனக்கு ஜெயத்தை கொடுப்பதற்காக முடிந்து போன நிலைமையிலும் உனக்கு ஜெயத்தை அவர் கொடுப்பதற்காக இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவர் உனக்குள்ள இருக்கிறார், உங்க வீட்டுக்குள்ள அவர் இருக்கிறார். இந்த விசுவாசியுங்கள், அதை வாஞ்சியுங்கள். 40வது சங்கீதத்திலே 3வது வசனத்திலே
நாம் இவ்விதமாய் வாசித்தோம். நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். நீங்க தேவனை துதித்து பாடுகிற, மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் சொல்லுகிற நாட்கள் வரும். கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை எனக்கு செய்தார், எல்லாம் முடிந்து போனது என்று எண்ணிக்கொண்டிருந்த எனக்கு தேவன் அப்படி செய்தார் என்று நீங்க சாட்சி சொல்லுகிற நாட்கள் வருகிறது. நம்பிக்கையோடு இருங்க. Hope for the good things to happen in your life. உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். நம்ம ஜெபிக்கலாமா? பரிசுத்தமான தகப்பனே, எங்களுடைய தோல்விகளை எல்லாம் நீ ஜெயமாய் மாற்றுகிறவர் ஐயா. தகுதி இல்லாத எங்களை தேடி வந்து எங்களை உம்முடைய பிள்ளைகளாய், நீதிமான்களாய் மாற்றினவரே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்விலே இவர்கள் எந்த சூழ்நிலையில கடந்து போயிருந்தாலும் சரி, வாழ்க்கையில நான் தோற்று போய் விட்டேன், குடும்பத்துல நான் நெருக்கப்பட்டிருக்கிறேன், என்னுடைய எல்லா விதமான பாரங்களை அழுத்துகிறது என்று சொன்னாலும் அவைகள் எல்லாவற்றையும் மாற்றி அற்புத காரியங்களை செய்கிற எபினேசர், மகிமையின் இயேசு ராஜா, நீர் இவர்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிரசனம், பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இந்த நாளில் இவர்களை சூழ்ந்து கொள்வதாக. இந்த பிள்ளைகளை திடப்படுத்தும் தேற்று ராஜா, இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். God bless you.